நான் கவிஞர் நீரை அத்திப்பு. இன்றைய ஒளிமரபு பன்றி உருமும். உருமும் பன்றி உங்கள் வீட்டின் அருகில் உண்டா? அவை ஓடி வந்து தோட்டத்திலே நுழைவது நன்றா? தருகின்ற தொல்லையினால் செடிகள் அழியும். அவை தக்கபடி வளர்த்து வந்தால் குட்டிகள் நிறையும். உணவுக்காக பன்றி வளர்க்க சங்கமும் உண்டு. அதன் உறுப்பினர்கள் பண்ணை அமைத்து செழிப்பதும் நன்று. அதன் வளர்ச்சி வியக்கத்தக்க வகையினில் இருக்கும். அது அடிக்கடியும் விற்பனையால் சாதனை படைக்கும். நன்று பெறுதல் என்றும் நமது கையில் உள்ளது. அதை நன்கறிந்து உழைப்பவர்க்கு வெற்றி உயருது. பன்றி உருமும். இன்றைய ஒளிமரபு புலி உருமும். புலிகளை நாம் பாதுகாக்க சரணாலயம் உண்டு. அவை புகழ்மிக்க காடுகளில் இருக்கும் முறை நன்று. நமது நாட்டின் தேசிய நல்ல விலங்கு புலிதான். அதை நல்ல முறை பேணிக்காத்தல் நமது கடமை சரிதான். உருமும் புலி இருக்கும் வனம் உண்மையிலே அச்சம். நாம் ஒன்றும் தீங்கு செய்யாவிட்டால் உளவி வரும் நிறுத்தம். புலி வருது என்று பலர் பொய்யை சொல்லி பிழைப்பர். அந்த புல்லர்களை ஒதுக்கி தள்ளி புகழ் பெறுவோம் உழைப்பால். புலிகளினால் இயற்கை சமன் புரியும் சூழல் தன்மை. இதை புரிந்து கொண்டு வாழும்போது புவி பெருமே நன்மை. புலி உருமும். நன்றி. இன்றைய ஒளிமரபு சிங்கம் கர்ஜிக்கும். காட்டின் ராஜா சிங்கமா? கர்ச்சனை வனம் எங்குமா? அதன் நடையில் மிகுந்த கம்பீரம் நமக்கும் வந்து தங்குமா? தேவை என்றால் வேட்டையா? தேடிச் செல்லும் மாட்டையா? அது நாவை சுற்றி ருசித்திடும். நாளை புதிதாய் அடித்திடும். குகையில் ஓய்வு எடுக்குமாம். குரட்டை போல உருமுமாம். அதை பகையாய் மற்ற விலங்குகள் பார்த்து பார்த்து விலகுமாம். சிங்கம் போல பெருமிதம் சிறிய அளவே தேவைதான். எனில் பொங்கும் சிறப்பு பணிவில்தான். புரிந்து வாழ்தல் உயர்வுதான். பாதுகாத்து சிங்கத்தை பராமரிக்கும் அரசுதான். இது நீதியான முறைமைதான். நிச்சயம் இயற்கை சிறக்குமாம். சிங்கம் கர்ஜிக்கும். இன்றைய ஒளிமரபு குரங்கு அளப்பும். அளப்பும் குரங்குகள் சத்தம் கேட்குதே, ஐயோ பழங்கள் பத்திரம். அவை அணி அணியாய் வந்து சேரும். ஆட்டம் போடும் நிச்சயம். பிடுங்கிக் கொண்டே ஓடிப்போகும் பிள்ளை கையின் பலகாரம். நாம் பேசினாலோ படித்து காட்டும் ஓடி செல்லும் பல தூரம். கூட்டம் கூட்டம் குரங்கு கூட்டம் கூடும் மக்கள் சந்தையில். அவை குச்சி கொண்டு விரட்டினாலும் குழந்தை போலவே சிந்தையில். தனி மனிதன் கயிறிலிருந்து தாவி தாவி குதிக்குதே. அதை தட்டும் போது ஒட்டும் ஓசையில் தகுந்த வித்தை காட்டுதே. குரங்கு குணம் மருந்து தின்கையில் கூடாதென்று சொல்லுவார். நாம் குணத்தில் உயர்ந்து பகுத்த அறிவில் கொள்கை நாட்டி வெல்லுவோம். குரங்கு அளப்பும். நன்றி. வணக்கம். நான் கவிஞர் நீரை அத்திப்பு. இன்றைய ஒளிமரபு யானை பிளிரும். காட்டில் பெரிய மிருகம் கண்ணில் தோன்றும் யானை. அவை கூட்டமாக உழவும் குட்டிகளும் தொடரும். ஆறு கண்டால் இறங்கி அள்ளி துதிக்கி கொடுக்கும். அங்கு அதிக மகிழ்வில் குட்டிகள் ஆடி ஓடி குளிக்கும்.
பிளிரல் சத்தம் காட்டி பெரிய ஒளியில் கேட்கும். அதை பிற விலங்குகள் கேட்டு பக்கம் ஒன்றாய் ஓடும். தூணை போல கால்கள், துடைப்பம் போல வாழும் அந்த ஆணை வந்தால் கோயிலில் அசைத்து மணியும் ஒலிக்கும். கரும்பு வாழை உண்ணும், காட்டு இலைகள் பின்னும். நீ விரும்பும் மனிதர் வயலில் விலகிச் செல்வாய். நன்றி. யானை பிளிரும். நன்றி. இதுவரை ஒளிமரபு பற்றிய சில பாடல்களை மாணவ செல்வங்களே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த பாடல்கள் என்னுடைய தங்கைகளே தம்பிகளே உங்களுக்காக என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒளிமரபு உங்கள் பாடத்திட்டத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இதை பாடல் வடிவில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு மனத்தில் இன்னும் ஆழமாக பதியும். அந்த உணர்வில்தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்கப்பட்டது. எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து ஒவ்வொரு நாளும் தொலைபேசியில் பேசி என்னை மகிழ்வித்த ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனலின் நிறுவனர் முனைவர் இந்திரா ஜவஹர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் படித்ததை பற்றி ஒரு பாடல். வந்துவிட்டது மகிழ்ச்சி, ஒளிமரபு தெரிந்துவிட்டது உண்மையிலே மகிழ்ச்சி. ஒளிமரபு தெரிந்துவிட்டது உண்மையிலே மகிழ்ச்சி. இதை உணர்ந்து எழுதி பழகிடுவோம் உயரும் தமிழ் பயிற்சி. பிழையில்லாமல் எழுத வேண்டும் பிள்ளைகளே வளர்ச்சி. தமிழ் பிற நாட்டிலும் இதனைப் போல பெருகும் மனம் நெகிழ்ச்சி. விலங்கு பறவை ஒளிமரபு உங்கள் பாடமாகும். இதை ஒழுங்குறவை அறிவதற்கு பாடல் துணையுமாகும். அத்திப்பூதான் உங்கள் மாமா, அத்திப்பூதான் உங்கள் மாமா. அவர் உழைப்பு இதற்கே. பல அரிய பாடல் இனி தருவார், சுவை உயர்வு அதற்கே. தமிழில் பேசி எழுதும்போது தானே உயர்வு நமக்கு. இனி தலைமுறைக்கும் இதனை காப்போம், தகுந்த உறுதிப்பிடிப்பு. தமிழில் பேசி எழுதும்போது தானே உயர்வு நமக்கு. இனி தலைமுறைக்கும் இதனை காப்போம், தகுந்த உறுதிப்பிடிப்பு. மாணவ செல்வங்களே, உங்கள் மறைந்திருக்கும் திறமைகள் எல்லாம் வெளிப்பட வேண்டும். இந்த உலகம் உங்களை பாராட்ட வேண்டும். நீங்கள் எல்லா நிலையிலும் உயர வேண்டும். அதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இனி இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.